இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பியூரிட்டிங்க. லொக்கேஷன் வந்து நாமக்கல். இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு ஷெட் பண்ணியிருக்கிறோங்க. 150 feet ஸ்பேன் பை 1150 feet லென்த்துங்க. அந்த பில்டிங் வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபேக்டரியாக பண்ணி கொடுத்தனால அவங்க எங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அலாட் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஃபார் பாய்லர் ஷெட்டுங்க. இதோட ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 130 feet, லென்த் வந்து 250 feet. இந்த மேஜர் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா காலம் ஹைட்டு தாங்க. இந்த சென்டர் ஹைட் ஆஃப் த பில்டிங் இஸ் அப்ராக்சிமேட்லி 70 feetங்க. அந்த ஹைட்டில் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது ஒரு மேஜர் சேலஞ்ச் இருக்குதுங்க. ஷீட் ஃபிக்ஸிங் பண்ணுறது ஒரு மேஜர் சேலஞ்ச் இருக்குதுங்க. வித் ஆல் தோஸ் டிஃபிகல்ட்டிஸ் வி ஹவ் டன் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் தாங்க. நார்மலாக ஒரு இண்டஸ்ட்ரியில் நாங்கள் வந்து லூவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது எங்கள் இதில் பிபி மெட்டல் ஷீட்ஸ்லேயே வந்து ஒரு லூவர்ஸ் பண்ணுவாங்க. அந்த லூவர்ஸை நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் லூவர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கேப்ஸ் நிறையா இருக்குங்க. சின்ஸ் அதில் வந்து ஒரு பாய்லர் ஷெட்னால ஹீட் ஜென்ரேஷன் ரொம்ப ஜாஸ்திங்க. அதனால் அவங்களுக்கு பழைய மாடலுங்க அது லூவர்ஸ், இண்டஸ்ட்ரியல் லூவர்ஸ்னு சொல்லுவோம். அந்த லூவர்ஸ் தான் பில்டிங்கோட 4 சைட்லேயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட சப்ளை டூரேஷன் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் 2 monthsங்க. இந்த வித்தின் 2 months வந்து நம்ம மெட்டீரியல் மேனுஃபேக்சர் பண்ணி ஆன் சைடு காமிச்சிட்டாங்க. இன்சுலேஷனும் இமீடியட்டாக முடிச்சிட்டோம். இந்த ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஃபார் அஸ்ங்க. இந்த ப்ராஜெக்ட்டோட மேஜர் சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூப் ஷீட் ஃபிக்ஸிங் தாங்க. ஏன்னா நீங்கள் நியர் அபவுட் ஒரு 70 feet ஹைட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது ஷீட்ஸை கீழேருந்து ரைஸ் பண்ணுறதாகட்டும், அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே சேலஞ்சு தாங்க. ஏன்னா அந்த 70 feet ஹைட்டில் வந்து விண்டோட போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. இப்போ ஷீட்டை வந்து கீழே வந்து மேலே ரைஸ் பண்ணுறதே பயங்கர டஃப். ரைஸ் பண்ணி அந்த ஹைட்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னுமே டஃப்ங்க. ஸோ சர்டன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு, ஹை ரிஸ்க் ஒர்க் பண்ணுறதுக்கு சர்டன் டீம்ஸ் வச்சுருக்கிறோம். அந்த டீமை யூஸ் பண்ணி தான் இந்த ஒர்க்கோட இன்ஸ்டலேஷன் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணாங்க. யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டோட ஒரு பாய்லர் செட்டு. இந்த ப்ராஜெக்டோட லென்த்து பார்த்தீங்கன்னா 245 feet, விட்த்து பார்த்தீங்கன்னா 130 feetங்க. இந்த டோட்டல் பில்டிங்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா 60 feet. எபோவ் 10 feet ஆர்சிசி காலத்துக்கு மேலே நம்ம பேஸ் பிளேட்டை லொக்கேட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அடிஷ்னலாக ஹீட் ரிடக்ஷனுக்காக இண்டஸ்ட்ரியல் லோவர்ஸ் அண்ட் ரூஃப் மானிட்டர்ஸோட மாடலிங் பண்ணி நம்ம இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்டோட டன்னேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 metric ton. இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38,000 square feet வரும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இந்த பில்டிங்கோட ரிட்ஜ் ஹைட் கிட்டத்தட்ட 23 meter வரும். ஸோ நாம் ஆர்டர் எடுக்கும்போது 23 மீட்டருக்கானது எல்லாமே ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் அங்கே சைட் லொக்கேஷன் போகும்போது என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டு ஆஃப்டர் பாய்லர் எரெக்ஷன் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து எரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளோட கிரேன் மூவ்மெண்ட்டுக்கோ இல்லை மேன் பவர் மூவ்மெண்ட்டுக்கோ சுத்தமாக அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஃபெசிலிட்டியே கிடையாது. ஏன்னா பாய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங்லேருந்து ஒரு 3 meters டவுனில் தான் முடியும் அந்த பாய்லரோட டோட்டல் செட்டப்பு. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து எரெக்ஷன் பண்ணுறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்கும். ப்ளஸ் சேஃப்டின்றது பெரிய ஹை ரிஸ்க்காக இருந்துச்சு. ஒரு 23 meter பில்டிங்கில் வந்து ஒரு மேன் பவர் மேலே ஏறி, அதுவும் அந்த ஏரியா பர்டிகுலராக ரொம்ப ஹை விண்டு ஏரியாவாக இருக்கும். சாதாரணமாக அதில் ஒர்க் பண்ணவே முடியாது. மேலே ஏறி எவ்வளோ சேஃப்டி மெயின்டைன் பண்ணிட்டு மேலே போனாலும் ஒரு சின்னதாக ஒரு ஜர்க் இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்தாச்சு. இதில் ஹையாக நாங்கள் ஃபீல் பண்ணது ஆஃப்டர் பாய்லர் எரெக்ஷன்றது ஒரு பெரிய டிடிஎஸாக இருந்துச்சு. நாங்கள் நார்மலாக ஒரு 30 ton கிரேன் யூஸ் பண்ணி ஒரு எரெக்ஷனை முடிக்கிற இடத்துல ஒரு 75 ton 80 ton கிரேனை யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல முடித்தோம். இந்த பில்டிங்கை சுற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் லோவர் இருக்கும். ஸோ ஒரு 12 feetல ஒரு நம்ம காங்கிரீட்டோட காலம்ஸ் முடியுது அப்படின்னா, சிவில் ப்ரெஸ்ஸில் முடியுதுன்னா அந்த 12 feetக்கு மேலே எல்லாமே நம்ம ஸ்டீல் காலம் வரும். ஸோ அந்த 0 pointலேருந்து அந்த 29 meter வரலையும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே இண்டஸ்ட்ரியல் லோவர் வரும். இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டீல் ஜங்கிள் மாதிரி இருக்கும்.